ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு நான் 300 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை மீன்ஸ் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ நான் அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த சிக்கன் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக. இப்போ அந்த தண்ணி போகிற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற வச்சுட்டு நம்ம உதுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன். அது கொதித்த உடனே ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு பாதி வெந்த உடனே எடுத்து வடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கூட சேர்க்குறதுக்கு ஒரு கேப்சிகம், ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ் அண்ட் ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ்லையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இதில் பார்த்து போட்டுக்குவோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இப்போ அது கொஞ்சம் வெந்த உடனே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். சில்லி சாஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஆற வச்சு உதுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வேக வச்ச அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஹையாக வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே அந்த ஃப்ளேம் ஹையாக இருக்கணும். இப்போ நமக்கு நல்ல உதிரியாக சீரக சம்பா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் இது. இதில் உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இதை கெச்சப்போடு சேர்த்து சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.